வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி புதன்கிழமை, சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு 3ஆம் பிறை தரிசனம் இருக்கு. பொதுவா இந்த 3ஆம் பிறை தரிசனம் வரக்கூடிய நாள்ல நாம செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த பிறை நிலவு எப்படி வளருதோ அதே மாதிரி இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய செயல்களும் மேலும் மேலும் வளரும். நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும். இன்னைக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு, அதாவது பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல நான் உங்களுக்கு பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத முறைய பத்தி தான் சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் தாராளமா செய்யலாம். நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நம்ம சேனல்ல நேத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்க பேரை நான் சொல்ற முறைப்படி பர்ஸ்ல எழுதி வச்சாலே போதும், 24 மணி நேரத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி ஒரு பதிவு கொடுத்திருந்தேன். அதுல நான் உங்களுக்கு ஃப்ளவர் மெடிசனோட பரிகாரம், அதாவது இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த பரிகாரத்தை செஞ்ச நம்ம சகோதரி ஒருத்தவங்களுக்கு அடுத்த 3 நிமிஷத்திலேயே அவங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கிடைச்சிட்டதா நமக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல அவங்களோட கமெண்ட்டை நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு நேரம் இல்லாததுனால இத கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ண முடியல. இப்போ இதை எதுக்காக நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இதை தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும். நம்பிக்கையோட நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சரி, இன்னைக்கு செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்ன, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தண்ணீர் தேவைப்படும். அதே மாதிரி கண்ணாடி டம்ளர் நமக்கு தேவைப்படும். கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுல் நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததா எப்பயுமே சொல்ற மாதிரி ஒரு பேப்பர் நமக்கு தேவைப்படும். பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். இந்த பரிகாரத்துக்கு ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவையே நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்தது. அடுத்ததா தண்ணீரும் சந்திர பகவானுக்கு உகந்தது. இன்னும் ஒரு பொருள் நமக்கு தேவைப்படும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன துண்டு பட்டை நமக்கு தேவைப்படும். இந்த பட்டைய வச்சு நிறைய பரிகாரங்களை நம்ம சேனல்லையே நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த பட்டைக்கு பண வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். இத வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும்னே சொல்லலாம். சரி, இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்குவீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இதுல குறிப்பா சொல்லணும்னா, சந்திர பகவான் வானத்துல வரக்கூடிய நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் போது இன்னமுமே அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில இன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு மேல 7:30 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ நம்ம தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி கிண்ணம் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுல்ல தண்ணீரை நிரப்பிக்கோங்க. எந்த தண்ணி வேணாலும் நிரப்பிக்கலாம். குடிக்கிற தண்ணி தான் ஊத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை உங்க வீட்ல பூஜை அறையில இருந்தும் நீங்க செய்யலாம். அப்படி வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க உங்க வீட்ல ஹால்ல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னா இந்த பரிகாரத்தை வீட்டுக்கு வெளியில, அதாவது வெட்ட வெளியில ஓபன் ஸ்பேஸ்ல செய்யறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். மொட்டை மாடியில, பால்கனில, உங்க வீட்டுக்கு முன்பக்கம், பின்பக்கம் இப்படி ஓபனா இருக்கக்கூடிய இடத்துல செய்யறது நல்லது. சந்திர பகவானோட ஒளி கிடைக்கக்கூடிய இடத்துல நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நீங்க மேற்கு பார்த்து வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கோங்க.
வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாலும் சரி, வெளியில உட்கார்ந்து இருந்தீங்கன்னாலும் சரி, மேற்கு பார்த்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய டம்ளர் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுல்ல தண்ணீரை நிரப்பிக்கிட்டதுக்கு அப்புறமா இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க. முதல்ல உங்க பேரை எழுதிக்கிட்டு, அதாவது உங்க ஃபுல் பேரை இனிஷியலோட சேர்த்து எழுதணும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இனிஷியல் இல்லாம அப்பா பேரையோ கணவருடைய பெயரையோ பேருக்கு பின்னாடி சேர்த்து எழுதுவீங்க. அந்த மாதிரி உங்களுடைய ஃபுல் பேரை நீங்க எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி எழுதிக்கோங்க. பக்கத்துல உங்க டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. உங்க பிறந்த தேதிய நீங்க எழுதிக்கோங்க. இப்ப இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க வீட்ல யாருக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரு பேர்ல கடன் இருக்கோ, உங்க வீட்ல யாரு சம்பாதிக்கக்கூடிய நபரோ அவங்களோட பேரை நீங்க எழுதுங்க. இந்த மாதிரி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காக வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனா ஒரு சமயத்துல ஒருத்தரோட பேரை மட்டும்தான் நீங்க எழுதணும். இப்படி உங்க ஃபுல் பேரை எழுதிட்டு பக்கத்துல டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி 3 முறை நீங்க எழுதணும். உங்க பேரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் 3 டைம்ஸ் எழுதுங்க. அடுத்ததா இதுக்கு கீழே இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க. 4 திசைகளில் இருந்தும் பணத்தை 24 மணி நேரமும் ஈர்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு முறை எழுதினாலே போதும். ஒரு சிலருக்கு அவசர தேவைக்காக பணம் தேவைப்படுதுன்னா எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணம் உங்க கையில இருக்கிற மாதிரி கூட இந்த இடத்துல நீங்க எழுதலாம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி நெகட்டிவா எழுதக்கூடாது. அதே மாதிரி பண கஷ்டம் தீரணும், அடகு வச்ச நகைய மீட்கணும்னு சொல்லி நெகட்டிவா எழுத வேண்டாம். கடன் தொகை உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அந்த பணம் உங்க கையில இருக்கிற மாதிரி நீங்க எழுதுங்க. அப்படி இல்லனா என்னுடைய தேவைக்கு 5 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைத்து விட்டது, இப்படி கூட நீங்க எழுதலாம். இந்த மாதிரி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை 3 முறை நீங்க மடிக்கணும். இப்படி 3 தடவை நீங்க மடிக்கும் போதும் உங்களை பார்த்து உள்பக்கமா ஃபேஸ் பண்ண மாதிரி மடிங்க. கல்யாண வீட்ல நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வாழை இலைய நம்மள ஃபேஸ் பண்ண மாதிரி மடிப்போம். அந்த மாதிரி இந்த பேப்பரையும் 3 முறை உள்பக்கமா உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்க மடிங்க. சரி, இப்படி மடிச்சு வச்சிருக்கக்கூடிய பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய டம்ளர்லயோ கண்ணாடி பவுல்லையோ நீங்க போட்டுருங்க. இப்ப நீங்க ஒரு பட்டை துண்டு உங்க பக்கத்துல வச்சிருப்பீங்க. இந்த பட்டை துண்டால அந்த தண்ணீரை சுத்துங்க. அதாவது அந்த தண்ணீரை ரொட்டேட் பண்ணுங்க. கிளாக் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணணும். அதாவது வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா நீங்க ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி தண்ணீரை சுத்தம் போது நீங்க பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருங்க. பணம் உங்களை தேடி வந்தா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலைய உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இந்த தண்ணீரை நீங்க சுத்துங்க. 1 நிமிஷம் இந்த மாதிரி தண்ணீரை நீங்க சுத்தினா கூட போதும். இதுக்கப்புறமா அந்த பட்டைய என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, தனியா ஒரு தட்டுல எடுத்து நீங்க காய வச்சுக்கோங்க. இந்த தண்ணீரும் பேப்பரும் இருக்கக்கூடிய டம்ளரையோ கண்ணாடி கிண்ணத்தையோ நீங்க சந்திர பகவானோட ஒளி படக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்னா வீட்டுக்கு வெளியில இந்த தண்ணீரை நீங்க வைக்கலாம். அப்படி உங்களால வைக்க முடியாதுன்னா உங்க வீட்டுக்குள்ள ஜன்னல் பக்கத்துல இந்த தண்ணீரை நீங்க வச்சிருங்க. நாளைக்கு காலையில, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய பேப்பரை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல போட்டுட்டு இந்த தண்ணீரால உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணுங்க. உங்க வீட்ல கிச்சன் சிங்க்ல நின்னுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணலாம். இப்படி வாஷ் பண்ணும் போதும் நான் 4 திசைகளில் இருந்தும் பணத்தை ஈர்க்கிறேன்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டோ அப்படி இல்லைன்னா வாய் விட்டு சொல்லிக்கிட்டே கூட நீங்க வாஷ் பண்ணலாம். இப்படி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க கைகளை தானா காத்துல காயறதுக்கு விட்டுருங்க. நீங்க டவல் வச்சோ உங்க ட்ரெஸ்லயோ மறந்துட்டு கூட தொடச்சிடாதீங்க. இப்போ நாம அந்த பட்டைய காய வச்சிருக்கோம். அதுல இருக்கக்கூடிய ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த பட்டையை எடுத்து பணம் வைக்கக்கூடிய பீரோலையோ பர்ஸ்லயோ நீங்க வச்சுக்கோங்க. 3 மாசம் கழிச்சு இந்த பட்டையை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க.
இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.